Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம நீட் யூஜி 2025க்கு ரிசல்ட் டிக்ளேர் ஆகிடுச்சு. கவுன்சிலிங் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்க போகுது, யார் நடத்த போகிறா, எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எந்த கமிட்டிக்கு கீழே கவுன்சிலிங் நடக்கும், அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதில் தான் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறோம். நீட் 2025 ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதற்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் இந்தியா முழுக்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு அத்தாரிட்டி. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க, they will announce counseling schedule for both all India quota as well as state quota. தமிழ்நாடுக்கு, பாண்டிச்சேரிக்கு, கர்நாடகாவுக்கு, இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, கேரளா, குஜராத், ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், வாட் எவர் இட் மேபி, தெலுங்கானா, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஷெட்யூலை தான் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க தான் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ முடிக்கணும், ரவுண்ட் 1 எப்போ, ரவுண்ட் 2 எப்போ, ரவுண்ட் 3 ஆர் மாப்பப் ரவுண்ட் எப்போ, ஸ்ட்ரே வேகன்சி அல்லது 4th ரவுண்ட் எப்போ அப்படிங்கிற டீட்டெயிலை அவங்க தான் ஷெட்யூலாக கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதே போல் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கும் அவங்களே ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. யூஸ்வலாக ரவுண்ட் 1 ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சு ரவுண்ட் 1 ஸ்டேட் கோட்டா ஆரம்பிக்கும். ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சு ரவுண்ட் 2 ஸ்டேட் கோட்டா ஆரம்பிக்கும். ரவுண்ட் 3 ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சு ரவுண்ட் 3 ஸ்டேட் கோட்டா ஆரம்பிக்கும். ரவுண்ட் 4 சைமல்டேனியஸாக நடக்கும் ஸ்ட்ரே வேகன்சி. ஓகே, இப்போது ஆல் இண்டியா கோட்டா வில் பி கண்டக்டட் பை எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் ஆல் இண்டியா கோட்டா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கோட்டா வில் பி கண்டக்டட் பை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு. அதே பாண்டிச்சேரிக்கு சென்டாக் புதுச்சேரி, கர்நாடகாவுக்கு கேஇஏ, கேரளாவுக்கு கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆந்திர பிரதேஷ்க்கு அவங்களோட அத்தாரிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவுக்கு அவங்களோட யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு அவங்க டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, ஸ்டேட் லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆல் இண்டியா கோட்டாவை கண்டக்ட் பண்ணுற போது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஆல் இண்டியா கோட்டா கண்டக்ட் பண்ணுற அந்த அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா mcc.nic.in. இதுதான் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடக்கக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பெருசாக ஒன்றும் எதுவுமே இருக்காது, டாக்குமெண்ட் அப்லோடிங்கும் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் டைரெக்டாக நீட் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், பேரண்ட்ஸ் நேம் எல்லாம் கொடுத்து, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டைரெக்டாக கவுன்சிலிங்கில் பேமெண்ட் பண்ணி, செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணல, ரவுண்ட் 2ல் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 2க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணல, டைரெக்டாக ரவுண்ட் 3க்கு கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் அந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகே, இதில் என்னென்ன கல்லூரிகள் வருது, எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஏஎஃப்எம்சி ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ், 15% சீட்ஸ் இன் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அப்புறம் 100% சீட்ஸ் இன் ஆல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்தியா முழுக்க இருக்க எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸும் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் கவுன்சிலிங்கில் வருவாங்க. இந்த கல்லூரிகள்லாம் பார்த்துக்குங்க. ஸ்டேட் கோட்டாவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க பாருங்கள். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ண போகிறது tnmedicalselection.net. பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கும் இவங்க தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த வெப்சைட்டில். 85% சீட்ஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டில் இஎஸ்ஐ கேகே நகர் இருக்கு இல்லையா, அதற்கான ஸ்டேட் கோட்டாவும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இஎஸ்ஐ கோட்டான்னு ஒன்று இருக்கே சார், அது ஆல் இண்டியா கோட்டா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 100% சீட் இன் ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் 100% சீட்ஸ் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் தான் சாய்ஸ் ஃபில் பண்ண வச்சு அவங்க தான் அந்த சீட்ஸை அலாட் பண்ணுவாங்க. எந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட்டோ பிடிஎஸ் சீட்டோ இன்ஸ்டிடியூஷன் லெவலில் ஃபில் ஆகாது. கவுன்சிலிங் கமிட்டி மூலியமாக மட்டுமே சாய்ஸ் ஃபில் பண்ணி மட்டுமே ஆன்லைனில் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணினா தான் நீங்கள் ரெஜிஸ்டர்டு ஒரிஜினல் எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் ஸ்டூடெண்ட். தனியாக காலேஜில் போய் சேர்ந்திங்கன்னா அது நீங்கள் ரெஜிஸ்ட்ரே பண்ணாமல் படிக்கிறீங்க, போங்குன்னு ஆகிடும், ஏமாத்துறாங்கன்னு ஆயிரும், நம்ம ஏமாந்துட்டோன்னு ஆயிரும். ஆன்லைன் கவுன்சிலிங் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அல்லது ஆல் இண்டியா கோட்டானா mcc.nic.inல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சாய்ஸ் லாக்கிங் பண்ணி சீட் அலாட் ஆகி ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி நீங்கள் கல்லூரியில் அதை போய் கொடுத்து ஒரிஜினல்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் ஒரிஜினலாக உண்மையாக நீங்கள் எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும்? தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டு ஜூன் 26ஆம் தேதிக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே போல்
தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஸ்டேட் கோட்டாவுக்கான அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா மோஸ்ட்லி ஜூன் 19ஆம் தேதி. ஏன் ஜூன் 19ஆம் தேதி சொல்கிறோம்? அவங்களே ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீட் யூஜி 2025 ரிசல்ட் வந்து 5 டேஸ்க்கு மினிமம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ நீட் யூஜி 2025 ரிசல்ட் எப்போங்க வந்துச்சு? ஜூன் 14ஆம் தேதி. அப்போது 5 நாள் சேர்த்துக்கிட்டா என்னங்க, ஜூன் 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஜூன் 18 கடைசின்னு வச்சுக்குவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த தருணத்தில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல், அந்த கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், யாரெல்லாம் என்னென்ன கல்லூரிகளுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். தமிழ்நாடுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு பார்த்துருக்கோம். ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் மோஸ்ட்லி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். நீட் யூஜி 2025 ரிசல்ட் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போணுச்சுன்னா கவுன்சிலிங் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போகுமா போகாதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ. எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அப்படின்னு திடீர்னு ஒரு புரளியை கிளப்புறீங்களே, பீதியை கிளப்புறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷினுக்கும் ஃபிசிக்ஸில் ஒரு கொஷினுக்கும் 2 ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீட் 2024 சுப்ரீம் கோர்ட் கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, ஜட்ஜஸ், அதுவும் 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு கொஷின் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்னா ஒரு ஆன்சர் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.